இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் பிஜிபி அக்ரி காலேஜ். எல்லோருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் மோகன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. சயின்டிஸ்ட் சொன்னால் தான் அது பெருமை. சயின்டிஸ்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இதோட 18 ரிட்டையர்மெண்ட் ஆன கண்டுபிடிப்புகள் நிறையா இருந்தது. ஒரு ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்ணேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டின் இந்திய நாட்டின் கண்டுபிடிப்புகள் என்ன துறை, தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸ்டோர்டு கிரெயின் இன்செக்ட், தானியத்தை வீட்டில் பூச்சி தாக்கும், சேமிக்கும் போது பண்ணையில் தாக்கும், கிடங்கில் தாக்கும், வேர் ஹவுசஸ். அப்புறம் ட்ரேடர் மில்லர், ரொம்ப ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம். நான் இதில் 45 வருஷம் உயிருக்குயிராக நேசிக்கொண்டிருக்கேன் இந்த சப்ஜெக்ட். 45th இயர் இந்த சப்ஜெக்ட் ஐ லவ் லைக் எனிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அதனால தான் இன்றைக்கி என்னென்னா மகிழ்ச்சியான செய்தி. அக்ரிகல்ச்சர் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நானும் அக்ரிகல்ச்சர் 76 அக்ரிகல்ச்சர் படிக்க டிஎன்ஏ பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏயு இஸ் ஷைனிங் வேர்ல்டு லெவலில். என்ன இந்த துறையில் உலக அளவில் இந்த நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அது ஒரு பெரிய மார்க். அந்தமாரி இந்த துறையை வளர்த்துருக்குறோம். இளைஞர்கள்லாம் நீங்கள் கடுமையாக உழைக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது நிறைய கிரிட்டிசிசம், பீப்புள் வில் கிரிட்டிசைஸ், டூ நாட் பாதர். அப்படியே போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் மாபெரும் வெற்றி இந்த நாட்டிற்கு கிடைக்கும், இந்த பல்கலைக்கழகத்திற்கு கிடைக்கும். மோகன் என்பது ஒரு மனிதன் தான், ஒரு கருவி. டிஎன்ஏ தான் முக்கியம், இந்தியா முக்கியம். ஸோ இந்த துறை என்னென்னா ஸ்டோர்டு கிரெயின், தானியங்கள் வீட்டில் சேமிக்கப்படுகின்றன, பண்ணையில் சேமிக்கப்படுகின்றன. சொன்ன மாதிரி கிடங்குகள், வேர் ஹவுசஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் லெவலில். இவங்களுக்கு க்ரீன் கான்க்ளேவ், க்ரீன்னா என்ன, க்ரீன் டெக்னாலஜி. நான் இந்த துறையில் வேர்ல்டு லெவலில் ஒன் ஆஃப் தி சயின்டிஸ்ட்டு, ரெக்கக்னைஸ் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு. க்ரீன் டெக்னாலஜியில் நம்ம தான் நீங்கள் பார்க்க போகிறதுலாம் சின்னதாக இருக்கும். என்னடா இது போய் எப்படின்னா, அதெல்லாம் வேர்ல்டு லெவலில் அமெரிக்கா அங்கே கூட 2 மெஷின் ஓடுது. அமெரிக்காவில் 2 மெஷின் ஓடுது, லண்டனில் ஓடுது, ஆஸ்திரேலியாவில் ஓடுது, யூஏயில் ஓடுது, எல்லா கண்ட்ரிலையும் ஓடுது. என்ன நம்மளுடைய நாட்டின் கண்டுபிடிப்பு, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வெப்சைட்லாம் இருக்குது. www. குறிச்சிக்கோங்க, mohantrap.com. www பிச்சு பண்ணினா உடனே படத்தை பார்த்துருவீங்க. www.mohantrap.com. யூ வில் கெட் எவ்ரிதிங். எல்லாமே இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்து. www.mohantrap.com. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அந்த 5 கருவிகள் மாத்திரம் தான் சொல்ல போகிறேன், மீதியெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கங்க. 5 காமர்ஸ் ஆனது, கமர்ஷியலைஸ்டு டெக்னாலஜி, அக்செப்டட் பை த பீப்புள், பீயிங் யூஸ்டு வேர்ல்டு ஓவர். அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த அக்ரி ஃபைனல் இயர்லாம் நீங்கள் நாளைக்கு பரீட்சை எழுதும்போது ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. எம்எஸ்சிக்கு தானிய ஸ்டோர்டு கிரெயின் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 4 கருவியை படம் போட்டு ஏறினீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரேங்க் கிடைக்கும். எவனுக்குமே தெரியாது.
அந்த என்ன பண்ணுறது, நாட்டில் அடுத்த நாட்டு கண்டுபிடிப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகுது எங்கள் அடுத்த மாநிலத்துக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த இங்கே வந்திருக்கிற பிஸ்னஸ்மேன், அக்ரி பிஸ்னஸ்ஸு, யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சா கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஐ ஆம் என் ஓப்பன் லைப்ரரி, ஐ வில் ஹெல்ப் ஆல். எனக்குன்னு ஒரு பின்னாடி பேக்கிங்லாம் வச்சு நான் யாரையும் பண்ண மாட்டேன். டெவலப் ஆல், யார் யார் ஆசைப்பட்றீங்களோ அந்த டெவலப், நாட் ஓன்லி டெவலப், சப்போர்ட் த்ரூ மை நாலேஜ், அது பண்ணுவேன். அதுதான் ப்ரீஃபு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், வீட்டில் தானியம் சேமிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி 1990s கண்டுபிடிச்சது. பார்த்தீங்களா? எத்தனை பேர் இதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க? யாராவது கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஓ, வெரி குட். மாணவர்களாம் சொல்லித்தராங்களா? வெரி குட். இது வந்து வீட்டுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா, இந்த தானியெல்லாம் காற்று வாங்க போனேன்னு போகும் சாயங்காலம். அந்த பாட்டில் காற்று வாங்கும்போது, காற்று வாங்கிறதுக்காக ட்ரம்மில் அங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகும். இந்த பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கிராக்ஸ் கிரவிசஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே பூரம் காற்று இருக்குதுடா இங்கே நல்லா பூரும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துடும். சிம்பிள் ட்ராப். 1967 கனடாவில் லோஷியோவான்னு ஒரு சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணார். அப்புறம் அதை அப்படியே விட்டாங்க. நான் கனடாவுக்கு போயிருந்தேன். அப்புறம் நம்ம நாட்டில் இந்த தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண மாடல் த பிளாஸ்டிக். இப்போ கமர்ஷியல் மாடல் இது. அப்படியே தானியத்துக்குள்ளே வச்சிடணும். இது வரைக்கும் முக்கிய வச்சுட்டா போகிறோம். பூச்சி அங்கங்கே நடமாடும் போது உள்ளே வந்து மட்டும். வெரி சிம்பிள் டிவைஸ். 150 ரூபா. நிறைய பேர் இன்னும் நிறைய காமர்ஸ் பண்ணி எடுத்து ப்ரைஸை குறைக்கணும். 150 ரூபா 160 ரூபா வரும் ஒரு யூனிட்டு. ஒரு அடியில் இருக்குது. 1 ஃபுட். இந்த பார்த்தீங்களா, 1 ஃபுட். ரெண்டுமே அவைலபிள். சுமார் 10 லட்சம் அந்த டிஎன்ஏ ட்ராப்பு உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுகிறது. 10 லட்சம். ரொம்ப கஷ்டமான ஜாப்பு. 2002 நம்ம அன்பு துணைவேந்தர் கண்ணையன் நோமூர் அவருடைய ஆசீர்வாதத்தால் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து 10 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரினுக்கு நம்ம தான் சப்ளை பண்ணுறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃப்ரான்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். வெரி குட் டிவைஸ். வீட்டுக்கு வீடு இருக்கணும். வீட்டுக்கு ஒரு ட்ராப். என்னென்னமோ வீட்டுக்கு கொடுக்க பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. வீட்டுக்கு ஒரு ட்ராப், பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ட்ராப், காலேஜ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ட்ராப். கற்றுக்கணும் இல்லையா நாலேஜ். அதுக்காக இது கொண்டு வரணும்னு ஃபஸ்ட்டு டிவைஸ். இப்போ நல்ல மார்க்கெட் ஆகுது. இதில் ரேஷனுங்க. இது வந்து இந்த சப்ஜெக்ட் என்னன்னாக்கா ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். யாராவது ஒருத்தர் அதை ஆரம்பித்தா இது ஆரம்பித்தா அப்படி அதுமாரி இது வச்சா நம்ம ஆள் என்ன செய்வோம், கொண்டு போய் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி போய் அங்கே வச்சு பூச்சி இருக்குது பாருங்கன்றான். யாரா இது கண்டுபிடிச்ச உதறாவறான்றானுங்க. புரியுதா? இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் கஷ்டப்படுறோம். பட் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்றைக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ, இது வேணும் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்களோ, அது வரைக்கும் எல்லாம் கப்சப்பில் இருக்கும். ஆனால் நம்ம பப்ளிஷ் பண்ணணும், பாப்புலரைஸ் பண்ணணும். கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக நான் மார்க்கெட்டில் ஏன் நிறைய இடத்துல விற்க மாட்டேன்றாங்கன்னா, இப்போ பெரிய ஷாப் இருக்குது, அங்கேயும் பூச்சி இருக்கும். பூச்சி இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா 9488458006 என் மொபைல் நம்பரு. சொல்லுங்கள், பூச்சி இல்லைன்னு யாராக சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். மோகனா இந்த வம்பு வேணாண்டா, இந்த ஆள் விட்றான்னு ஓடி போயிடுவான். இந்த இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட்டு நான் இந்தியன்ஸ், தமிழ்நாடு எல்லாம் பல விருதுகள், 16 விருதுகள், ஜனாதிபதி விருது, அந்த விருது இந்த விருது எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க. அதனால் ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. நீங்கள் பேரை சொன்னால் வச்சு விடுவானுங்க. ஏன் கடையில் வைக்க மாட்டேன்னா, நம்ம ஆள் சும்மா இருப்பானா, அதை வாங்கிட்டு அவன் கடையிலே கொண்டு போய் சொல்லி வைப்பான். இப்போ ஒரு கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அரிசி, அவனை விற்றானா கொடுப்பான்ட்டு அந்த பக்கம் போயிட்டு வரேன்ட்டு அதை அவன் கடையில் சொல்லிட்டு போவான். கண்டிப்பாக பூச்சி. என்ன அவன் கடையில் பூச்சி இருக்குது, கலட்டா பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதனால் வந்து எல்லாம் தயக்கம். அதனால் நம்ம தனி ஷாப்ஸை வச்சு தனியாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் மக்கள் அவேர்னஸ் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பசங்கள்லாம் படித்ததெல்லாம் கை தூக்குது பாருங்கள். அதேமாரி லண்டனில் போய் ஸ்கூலில் கேட்டால் 10 பேர் தூக்குவான். அவ்வளோ தொழுவுக்கு நான் உழைத்து கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? உழைத்து கொண்டு இருக்கிறேன். நிறையா வெப்சைட்டில் நிறைய இடத்துல இருக்கேன். அந்த யூடியூப் அவர் பண்ணுறார் இல்லையா சுவாமிநாதன், அதுமாரி நானும் நிறைய ஸ்டோரி இருக்குது பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேர்ல்டு வைடு கம்ப்ளீட்டாக யூஏஇ ஃபுல்லாக நம்ம மார்க்கெட். யூஏஇ, துபாய், அபுதாபி,
சவுதி அரேபியா அங்கெல்லாம் நல்ல நம்மளுக்கு நல்ல ஆதரவு இருக்குது, நிறையா ஓடுது. வச்சா புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு யூனிட்டு எ ட்ராப் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு யூஸ், குட் ஃபார் கமர்ஷியல் பிஸ்னஸ். 150 ரூபா பிளாஸ்டிக்கில் கொண்டு வரந்தால் கொண்டு வாங்க, கம்மியாகும் விலை. ஸோ 1 foot 1/2 foot. ட்ரம்மு பெருசாக இருந்தால் 1 foot வச்சுக்கலாம், ட்ரம்மு சின்னதாக இருந்தால் 1 போகிறோம். ஆரம்ப காலத்திலேயே அட் தி பிகினிங் ஆஃப் ஸ்டோரேஜ் எல்லாம் பூச்சி வந்த பிறகு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருப்பா, அந்த ட்ராப் வாங்கின்னு உள்ளே வச்சிங்கன்னா பூச்சி வராது. பூச்சி ஆரம்பத்தில் இருக்கும்போது தான் வரும். அது என்ன செய்ய, அங்கேருந்து மேலே போய் உட்காந்துக்கும். அப்புறம் திட்டுவீங்க, அந்த மோகன் பெருசாக பேசினார். ஆரம்ப காலத்திலேயே ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஸ்டோரேஜ் கடையிலேருந்து வாங்கின்னு வந்தீங்களா வச்சிடணும். 4 இன்செக்ட் வந்துன்னா ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரோப் ட்ராப் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு யூஸ், இதுதான் ஃபஸ்ட்டு மாடல் கண்டுபிடிச்சி 90s. இதில் என்னென்னா, மாண்புமிகு முன்னாள் காலம் சென்ற நம்மளுடைய டாக்டர் ஜெயலலிதா அவர்கள், அவங்க ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டு, ஏடிஎம்கே நினச்சிக்காதீங்க என்ன, அவங்க இன்டெலிஜென்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒரு எக்ஸிபிஷனில் இருந்தது, இதை பார்த்து யார் கண்டுபிடிச்சாங்க, இது பிரமாதமாக கண்டுபிடிச்சிருக்காரு சொல்லி டாக்டர் மோகன் ட்ராப்னு பேர் வச்சு 5000 ரூபா பணம் கொடுத்து நம்மளை கௌரவிச்ச பெரியவங்க அவங்க. அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு 90s நம்மளை லிஃப்ட் பண்ணாங்க. நம்மளை லிஃப்ட் பண்ணுறதுல நான் சயின்ஸை லிஃப்ட் பண்ணேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பல சீஃப் மினிஸ்டர்லாம் வந்தாங்க, பல விருதெல்லாம் கொடுத்தாங்க. அது அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த அம்மா அப்ளை பண்ணாமல் விருது கொடுத்தது அந்த அம்மா தான். கூப்பிட்டு இந்த 5000 ரூபா கொடுத்தாங்க. 90s 5000 ரூபா ப்ளஸ் பேர் கொடுத்தாங்க. மோகன் ட்ராப்னு கொடுத்து ஜியோ கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எதுக்கு? காமர்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அம்மாவை என்றைக்குமே நான் நினைப்பேன். அவங்க தான் ஒன்ஸ் யாராவது ஒருத்தர் வெற்றி சுழி போட்டாங்கன்னா அடுத்தது வெற்றி 16 விருது, பிரசிடென்ட் விருது எல்லாம் வாங்கியாச்சு. கண்டிப்பாக உலக அளவில் விருது சீக்கிரம் வரும், பேப்பரில் பார்ப்பீங்க. அது இந்தியாவுக்கு பெருமை. எனக்கு என்ன 68 வயசாச்சு. இந்திய நாட்டிற்கு பெருமை, டிஎன்ஏக்கு பெருமை, அதனால தான் வரும். ஸோ இந்த இது குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெரி குட் ஃபார் கமர்ஷியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்கள்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட். ஒரு விவசாயி கேட்டார், சார் இந்த மாதிரிலாம் நான் ப்ரோப்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, எனக்கு ஒரு ட்ரம்மு வேணும், ட்ரம்மில் நான் தானியம் சேமிப்பேன், பூச்சி தானாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து விடணும், அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுன்ற. எப்படிம்மா? விவசாயிங்க இன்டெலிஜென்ட். இன்னைக்கு கேட்குறாரு ஒரு மீட்டிங்கில், நான் இதுமாரி காட்டணும் சார், அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ட்ரம்மு வேணும், சீடு ட்ரம்மு வேணும், அந்த ட்ரம்மில் நான் சீடை தான் போடுவேன், பூச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். பாருங்கள் அவருடைய சிந்தனை, ஆட்டோமேட்டிக்காக வரணும், நான் அதை பார்க்கணும். சினிமாவில் காட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, கண்டுபிடிச்சோம். அந்த விவசாயிக்கு நான் ரொம்ப நன்றி. 2002 90s மாடல் கண்டுபிடிச்சி அதை ஆட்டோமேட்டிக் இன்செக்ட் ரிமூவல் பின்னு பேர். அது 100 கிலோ 200 கிலோ சீடை பாதிப்பு இல்லாமல் பூச்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். 100 கிலோவும் 200 கிலோவும் நல்ல மார்க்கெட் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் அது இன்னும் டேக் ஆஃப் பண்ணல. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் விவசாயிகள். அசாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சு, பல கொடுத்து விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்துச்சு. அந்தமாரி யாரோ சப்போர்ட் பண்ணணும். திஸ் இஸ் எ வெரி குட் டெக்னாலஜி. இதுதான் பிரசிடென்ட் அவார்டு வாங்கணும். 2002 பிரசிடென்ட் விருது கிடச்சிது எனக்கு. இது நல்ல மாடல். இன்னும் கமர்ஷியல் ஆகணும். யாராவது கமர்ஸ் பண்ணுறோம் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் இன்செக்ட் ரிமூவல் பின் அதை பற்றி நீங்கள் எழுதணும். ஃபைனல் எக்ஸாம்லாம் கேட்டாங்கன்னா, எஸ்ஏ கேட்டாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா நல்ல உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். அதுமாரி எக்ஸாமினருக்கே தெரியாது, அவர் போய் வெப்சைட்டில் பார்ப்பார். புரியுதுங்களா? அதுமாரி நம்ம டிஎன்ஏ இதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்தமாரி பின்னு கண்டுபிடிச்சது. ஸோ ஆட்டோமேட்டிக் இன்செக்ட் ரிமூவல் பின் ஃபார் சீட் ஸ்டோரேஜ் நம்ம விவசாய பண்ணைக்கு விதை சேமிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது விளக்குப்பொறி. விளக்குப்பொறி உங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் விளக்குப்பொறியில் யூவி லைட் ட்ராப், யாராவது வியாபாரிகள் இருந்தாங்கன்னா மஞ்சள், மற்ற நெல், அப்புறம் கோரியாண்டர், கியூமின் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற குடோனில் யூவி எல்இடி ஆர் யூவி லைட் ட்ராப் கண்டிப்பாக வைக்கணும். யூவி லைட் ட்ராப் நம்ம டெக்னாலஜி 1993 ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ் டிஎன்ஏ தான் பண்ணிச்சு, நான் தான் பண்ணேன். அது அருமையான டெக்னாலஜி. மாஸ் ட்ராப், மாஸ் பிடிச்சிடலாம், எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் பூச்சி. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப லோ வேவ் லென்த் யூவி நல்ல இப்போ மார்க்கெட் ஆகுது. நிறையா மார்க்கெட் ஆகிடுச்சு. ஈவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓமன்,
கத்தார், அப்புறம் துபாய் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூவி எல்இடி பெஸ்ட்டு ஃபார் ரைசோபர்த்தா. ரைசோபர்த்தா தெரியுமா? நெல் துளைப்பான். அடுத்தது பெஸ்ட்டு ஃபார் சிகரெட் பீட்டல், டர்மரிக் பீட்டல். அதுக்கு அருமையான கண்டுபிடிப்பு. யாராவது சொன்னால் கூட சொல்லுங்கள், நீங்கள் கண்டுபிடிப்பு சொல்லுங்கள், என் பேரை யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி மோகன் சொன்னால் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணட்டும். புரியுதுங்களா? நான் வந்து வியாபாரி இல்லை, நான் ஒரு விஞ்ஞானி. வியாபாரி என் பின்னாடி இருப்பாங்க, நிறைய வியாபாரி வருவாங்க, அவங்கெல்லாம் விற்பாங்க. சொன்னேன்னா அவங்கவுங்க பார்த்து செய்வாங்க. ஸோ யூவி ட்ராப் ஃபார் ரைசோபர்த்தா, மஞ்சள் வண்டு, சேமிப்பில் வருது மஞ்சள் வண்டு. அப்புறம் வந்து சீரகத்தில் வந்து ட்ரைபோலியம் வரும். சாரி, சீரகத்தில் வந்து சிகரெட் பீட்டில் வரும். சீரகத்துக்கு பிரமாதமான டெக்னாலஜி. புரியுதுங்களா? அது வந்து ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோப் ட்ராப் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் யூஸ், செகண்ட் வந்து பின்னு ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ், அண்டு யூவி ஃபார் வேர் ஹவுஸஸ். சின்ன வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி, பெரிய வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி, விவசாயிங்க சில கிடங்கு வச்சுருந்தாலும் சரி, ஈரோடு டர்மரிக்கு யூஸ்ஃபுல்லாகவும், பெரிய பெரிய ஃபாரின் அவங்கெல்லாம் ஒரு இன்சைட் கூட வரக்கூடாது பெரிய ஃபாரினில், குவாலிட்டி அவங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 3 டெக்னாலஜி சொல்லியிருக்கேன். 3ம் கமர்ஷியலைஸ்டு, எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. ஒரு 5000-6000 யூவி எல்இடி இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தப்படுது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் மேலே கிராஸ் ஆகிடுச்சு ப்ரோப் ட்ராப்பு. இன்செக்ட் ரிமூவல் பின் ஒரு 5000 அசாம் மாநிலத்தில். க்ரீன் சிக்கிம் இஸ் த ஸ்டேட். சிக்கிம் என்ன ஸ்டேட்? ஆர்கானிக் ஸ்டேட். அங்கெல்லாம் ஆர்கானிக் ஸ்டேட் எழுதுவோம் நீங்கள். எஸ், சீஃப் செக்ரட்டரி எழுதுனா யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஓய்வு பெற்றுவேன், யாருக்கும் பயப்படுவேன். சீஃப் செக்ரட்டரி ஆர்கானிக் ஸ்டேட்டுன்னா ஆர்கானிக் ரைஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஆர்கானிக் ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஷுட் பி ஆல்சோ பை நான் கெமிக்கல். அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறது மருந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நாட் கரெக்ட். இட்ஸ் நாட் க்ரீன். இட் இஸ் நாட் க்ரீன் டெக்னாலஜி. ஸோ என்னுடைய மெத்தட்லாம் ஆர்கானிக் ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ 3 சொல்லிட்டேன், 3 பார்த்துங்க. அடுத்தது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி. என்னடா ஒரு சர்க்கஸ்கார மாரி என்னென்னமோ தூக்கிட்டு வந்துட்டான்னு பார்க்காதீங்க. இது வந்து இந்திய காப்புரிமை வாங்கினோம். இது வந்து அந்த ஸ்டாக் ப்ரோப் ட்ராப். எப்படின்னா, அந்த ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் பேக்ஸில் தான் வைப்பாங்க, நல்ல நல்ல பேக்கில். அவங்களுக்கு ஒரு பூச்சி கூட வரக்கூடாது, மானிட்டர் பண்ணி ஆகணும். இதில் பெயிட் எதுவும் கிடையாது. அந்த ஸ்டாக்கு நடுவில், பேக்ஸ் நடுவில் இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சா பாரு, இப்படி வைக்கணும். 1-2 பூச்சியாக இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். இதில் பூந்து சரிக்கிங்க ஒருத்தர், ரைட்டா? அவங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி எல்லாம் இதை வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ பொறுமையாக. இன்னொரு அட்வான்ஸ் பாருங்கள், ஸ்மார்ட் சிலபஸ்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு இப்போ தான் டீன் சொன்னாங்க, பிரின்ஸிபால் சொன்னார். ஸ்மார்ட் எங்கே பார்த்தாலும் ஸ்மார்ட்டுன்னு போட்டுக்கிறாங்க எல்லாம். இதை வந்து நிறைய பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவேன், ஸ்மார்ட் ஆக்குங்க. கடைசியில் ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஸ்மார்ட் ஆக்கிட்டாங்க. வாட் யூ மீன் பை ஸ்மார்ட்? ஹவு டு மேக் தி ஸ்மார்ட் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரிஸ்காக இருக்கணும். ஸ்மார்ட்னா என்ன? ஆட்டோமேட்டிக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சென்சாரை வச்சுட்டு எல்லாம் லிங்க் பண்ணிடுவாங்க கம்ப்யூட்டரில். அந்த பூச்சி விழும்போது அந்த சென்சாரில் சொல்லி டிரான்ஸ்மிட் ஆகி உங்கள் பிசிக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். புரியுதுங்களா? மாட்டி வச்சா போகிறோம். எந்த குடோன், எந்த ஸ்டாக்கில் எங்கே பூச்சி என்ன நடமாட்டேன்னு பார்த்துருவார். இதை நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம யூனிவர்சிட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணோம், யார் கேட்குறா? ரிட்டையர் ஆனால் யாரும் கேட்க மாட்டான், மக்கள் கேட்டால் தான் கேட்போம். ரிட்டையர் ஆனால் ஓய்வு பெற்றாரா, அது பென்ஷன் வருதா, சாப்பிட்டு தூங்குங்கய்யா, நல்லா வடையை சாப்பிட்டீங்கயா, இந்த வேலைலாம் பண்ணுறேங்க. இப்போ அதனால் நான் அஞ்ச மாட்டேன். பட் கண்டிப்பாக மக்கள் கேட்டாங்க. பெரிய கம்பெனி எடுத்து இங்கே ஒரு சென்சார்லாம் வச்சு அப்படி சொன்னால் போகிறோம். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்த ஸ்டாக்கில் என்ன பூச்சி நடமாடுது என்னென்ன பண்ணும். அப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஃபியூமிகேஷன்லாம் அவன் பண்ணிட்டு போயிடுவான். போன பிறகு பூச்சி வரும், ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஒழுங்காக பண்ணிட்டு போனானா இல்லையா? புரியுதா? ஸ்டாக்ஸ் தானே பண்ணுறான். ஃபியூமிகேஷன் ஸ்டாக் பண்ணும்போது நடுவில் ஒழுங்காக பண்ணானா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உள்ளார பூச்சி வந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சி கேட்கலாம், இது எப்படிப்பா வந்ததுன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாக் ப்ரோப் ட்ராப்னு. இது வந்து பேட்டன்ட் வாங்கினேன் நான் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது. இப்போ பப்ளிக் டொமைன். ஸ்மார்ட்டாகவும் ஒரு கம்பெனி ஆக்கிட்டாங்க. யாராக ஸ்மார்ட் ஆகிறதுனா, அங்கே என்னுடைய டெக்னாலஜியெல்லாம் பப்ளிக்கு, யாரும் வேணுமோ பயன்படுத்தலாம், யாருக்கும் ஒரு உரிமை கிடையாது. இந்திய அரசுக்கு உரிமை எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி விட்டு தான் நான் வெளியே வந்தேன். யார் ஒன்றும் பண்ணணும், ஒருத்தர் மாத்திரம் எடுத்து பண்ணக்கூடாது, ஏன் பின்னாடி கம்பெனி அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு இங்கே வராரா, சார் வராரா, நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு பெரிய தொழில்நுட்பம் போய் மண்டையெல்லாம் உடைக்க வேணாம், கொஞ்சம் உங்கள் ஸ்கில்லை எடுத்தீங்கன்னா அடிச்சிடலாம். இது வந்து ஸ்டாக் ப்ரோப் ட்ராப். இப்போ தான் அது ரொம்ப பாப்புலராக. ஒரு யூஏஇ என்னப்பா
குடோனு வேர் ஹவுஸுக்கு இந்த எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு பூச்சி கூட வர முடியாது. அப்புறம் அந்த ஷிப்பில் கூட அவன் வந்து ஸ்டாக்காக தான் அனுப்புகிறான், சின்ன சின்ன ஸ்டாக்காக. பெரிய பெரிய அந்த கொரியாண்டர் சில காஸ்ட்லி அதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் 50 கிலோ பேக் அதுமாதிரி தான் அனுப்புகிறான். அது உள்ள ஒரு ஒன்று போட்டு வச்சிடலாம். அதில் அங்கே போய் இறங்கும்போது சுச்சுவேஷன் தெரிஞ்சிடும். அதுமாரி நிறைய பயன்படுத்துகிறாங்க. நிறையா நீங்கள் தான் யூசர்ஸ் தான் திங்க் பண்ணி அதை ஸ்மார்ட்டாக ஆகிட்டார் பாருங்க. நானும் ஸ்டூடெண்ட்டை கேட்பேன், அவன்கிட்ட கேட்பேன், எல்லாம் கெஞ்சி கேட்டேன்னா சரி, கடைசியில் ஒரு கம்பெனி வந்தாங்க, அவங்க ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு நல்லா ஸ்மார்ட்டு ஸ்டாக் ப்ரோ ட்ராப் பூச்சி நடமாட்டத்தை கண்காணிக்கிறது. ஹைலி ஸ்பெஷலைஸ்டு வேர் ஹவுசஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு மற்றதுக்கெலாம் எங்கள் நம்ம குடோனில் கொண்டு போய் சார் சொல்கிற மாதிரி நம்ம அந்த குடோன்லாம் வச்சிங்கன்னா பூச்சி நிறையா வந்துடும். அதை அங்கெல்லாம் வேணாம், நீங்கள் வைக்க வேண்டிய இடமே வேறு, எக்ஸ்போர்ட். ஓகே, அடுத்தது ஒரே ஒரு மாடல். இப்போ இது நீங்கள் பார்க்க போகிறது தான் பிரமாதமான கண்டுபிடிப்பு கடைசியாக. இப்போ வந்து எல்லாம் அப்படி கேட்பான் ஒரு மெஷின். இது வந்து இட் இஸ் எ மெஷின். எப்படி அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அரிசிலாம் கொடுத்து போய் மிளகாலாம் கொடுத்து மாவு அரிசின்னு வாடணும், பக்கத்து மில்லில் போய் உட்காந்து இருப்போம், எல்லாம் அரைச்சிட்டு வரும். அதுமாரி இது ஒரு மெஷின். இந்த மெஷினில் உங்கள் தானியத்தெல்லாம் போட்டிங்கன்னா அரைச்சி வந்துடும். அரைச்சின்னு கிடையாது, அதில் ஒரு ப்ராசஸ் போய் வெளியே வரும்போது பூச்சிகளின் முட்டை, இறந்த பூச்சி வண்டுகள், உயிருள்ள வண்டுகள், அதனுடைய கூட்டுப்புழுக்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கும். உலகத்திலேயே முதல் முறையாக இந்த கண்டுபிடிப்பு தான் 2002 இதுக்கு காப்புரிமை பெற்றேன். பல்கலைக்கழகத்திற்கு முதல் காப்புரிமை, மாணவர்களே, பல்கலைக்கழகத்திற்கு முதல் காப்புரிமை இதுக்கு தான் கிடைச்சிது. இன்செக்ட் ரிமூவல் மெஷின். அது 2002 கிடைச்சது. நான் தான் இன்வென்டர். 2007 ஹேண்ட் ஆப்ரேட்டட் பண்ணோம். அப்புறம் 2018 ஓய்வு பெற்றேன். 2018 ஒரு யங் மேனை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து எல்லா கெப்பாசிட்டி 250 kg per hour to 4 டன் per hour லேட்டஸ்ட் குவாலிட்டி மெஷின்ஸு அமெரிக்காவில் ஓடுது, லண்டனில் ஓடுது, மலேசியாவில் ஓடுது, சிங்கப்பூரில் ஓடுது, யூஏயில் ஓடுது, இந்தியாவில் ஓடுது. இந்த மெஷின் பிரமாதமான மெஷின். அருமையாக நீங்கள் போட்டிங்கன்னா போகிற இன்செக்ட் ரிமூவல் மெஷின் போட்டால் வந்துடும். இதுதான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அந்த கான்ட்ரிபியூஷன். க்ரீன் சும்மா பேசவே கூடாது, பேச நோ யூஸ், செய்யணும். ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அதுமாரி நான் செய்யணும், செஞ்சு காட்டணும். இந்த மெஷின் தான் இன்றைக்கி உலக அளவில் க்ரீன் டெக்னாலஜி. மாதம் 5 டன்னு பெர் அவர், அதுக்கு மேலே வேணாம். ரீட்டைல் கடைசியாக கொண்டு போய் ப்ராசஸிங்கில் சேர்த்திங்கன்னா பேகேஜ் போயிடும். பிஃபோர் பேகேஜ் பண்ணிங்கன்னா போகிறோம். பெரிய டிமாண்ட், நிறைய டிமாண்டு. நல்லா இப்போ தான் பாப்புலர் ஆகிடுது. 1000 மெஷின் மேலே உலகம் முழுசும் ஓடுது. இது ரொம்ப சந்தோஷம் கண்டுபிடிச்சதுனால நான். அப்புறம் 20 லாஸ்ட் இயர் இதுக்கு வந்து பேட்டன்ட் முடிஞ்சுது. பட் நான் இந்த பேட்டண்ட்டை இழக்க தயாராகவில்லை. உடனே நான் மறுபடியும் ரீபேட்டன்ட் ஃபைல் பண்ணி நானும் என் ஸ்டார்ட் அப்புக்கும் பேட்டன்ட்டு 2 பேர் சேர்ந்து பேட்டன் பண்ணியிருக்கிறோம். 20 வருஷம், இன்னொரு 20 வருஷம் நம்ம இந்தியனுடைய கண்டுபிடிப்பு காப்படும். இதுதான் அந்த மிஷின். புரியுதுங்களா? நீங்கள் போய் பாருங்கள், என்னுடைய வெப்சைட்டில் எல்லாமே இருக்கும். நல்ல பெரிய மிஷின். இங்கே தான் போடுறோம் ஃபீடிங்கு. இது வழியாக போவோம், எல்லாம் கிளைம் பண்ணிட்டு வந்துடும். இங்கே கலெக்ட் ஆகிடும், இங்கே வந்து பூச்சி வந்துடும், இங்கே கிரைன்ஸ் வந்துடும். இன்செக்ட் ஃப்ரீ க்ரீன் டெக்னாலஜி. பெருசாக எழுதுங்கம்மா பரீட்சையில். எவனா கேட்டான்னு சொல்லுங்க, சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கும். வரவனுங்கெல்லாம் வராங்கல்ல அங்கேருந்து சொல்லுங்கள். க்ரீன் டெக்னாலஜி நம்ம நாடு கண்டுபிடிச்சி, தமிழ்நாடு கண்டுபிடிச்சின்னு சொல்லுங்கள். யாரும் ரொம்ப வந்து எப்பவுமே கேட்க மாட்டாங்க. உழைத்து மக்கள்கிட்ட போனால் தான் கேட்பான். அதனால் மாணவர்களாக ரொம்ப முக்கியம். புரியுதா? என்ன டெக்னாலஜி இது? என்ன கான்க்ளேவ் நடக்குது? என்ன டெக்னாலஜி? என்ன அது பேர்? என்ன மெஷின் டு ரிமூவ் adult insect, dead insect, egg, larva, pupa, external. ஓகேவா? இதுதான் இந்த 5 டெக்னாலஜியும். யாருக்கு என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க. ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் அட் எனி டைம். தேங்க்யூ வெரி மச். We invite Professor T. Nandakumaran to honor our speaker.
யாரா கேள்வி கேட்டால் கேளுங்க அதை வச்சு சொல்லுங்கள். ஆமாம் சார். சார் ஆமாம் சார். அதெல்லாம் நான் என்னுடைய துறை ஸ்டோரேஜ் சேமிப்பு தான் சார். அதில் தான் நான் 45 வருஷம். அது நிறைய ட்ராப்பு எல்லா இடத்துலையும் இருக்குங்க சார். அதெல்லாம் இருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது எல்லாமே தானிய சேமிப்பு. டாக்டர் எஸ் மோகன், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்டோர்டு கிரைன் இன்செக்ட் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் த்ரூ க்ரீன் டெக்னாலஜி. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாரி. டாக்டர் காதில் ஒரு டாக்டர் இருப்பார், மூக்குக்கு அது உள்ள ஒரு டாக்டர் இருப்பார். அதேமாரி இது ஸ்டோர்டு கிரைனு ட்ராப்பு, அதுக்காக நான் ஸ்பெஷலிஸ்ட். மாணவர்கள்லாம் நல்லா குறித்து வச்சு படிங்க, நல்லா படிங்க. நீங்களும் விஞ்ஞானியாக வாங்க, நோபல் ப்ரைஸ் வாங்கணும். யாரோ எதுக்கோ நோபல் ப்ரைஸ் கேட்டுங்க, நம்ம நோபல் ப்ரைஸ் வாங்கணும். புரியுதா? ஓகே, தேங்க்யூ. வெப்சைட்டை பாருங்கள் சார், எல்லாமே www.mohantrap.com. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்களும் பாருங்கம்மா. போய் என்ன சாயங்காலத்தில் www.mohantrap பாருங்கள், படிங்க, பரீட்சையில் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, co-sponsors எக்ஸலென்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College.